வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு வடை. இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 150 கிராம் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அடித்தா இன்னும் ஃபைனாக இருக்கும். ஆனால் மிக்சியில் அடித்தோன்னா தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் மாவு கெட்டியாக இருக்காது. நீங்கள் என்ன தான் மாவு போட்டாலும், அரிசி மாவு போட்டாலும் கெட்டி ஆகாது. இந்த மாதிரி வாழைத்தண்டை பொடியாக சாப் பண்ணி வச்சது தண்ணியில் போட்டு ஒரு அலசு எடுத்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது அதோட 4 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப 4 இல்லைன்னா 6 கூட எடுத்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் அடித்ததை வாழைத்தண்டோட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கை கொத்தமல்லியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பல்லு பூண்டு, ஒரு இன்ச்சு இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் அரைச்சில தேங்காய் சில்லை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிணைஞ்ச மாவை வடைகள் மாதிரி தட்டி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுங்க. 2 பக்கமும் சவக்க எடுத்துடுங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, எண்ணெயை குடிச்சிடும். அதனால் வடைகள் போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு, அப்புறம் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் குறைச்சி எடுங்க. சுவையான வாழைத்தண்டு வடை ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட தேங்காய் சட்னி இதை வச்சு நம்ம சர்வ் பண்ணும்போது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.